தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/4/2025 செவ்வாய்க்கிழமை. விசாகம் நட்சத்திரம் இரவு 2 மணி வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எப்போது வாழ்க்கை வசந்தமாகும்னு சொல்லி நண்பர் ஒரு தகவல் எனக்கு அனுப்பிச்சிருந்தார் வாட்ஸ்அப்பில். அற்புதமான தகவல். எப்போ வாழ்க்கை நமக்கு வசந்தமாகும் அப்படின்னா, பசியறிந்து சோர்வோட ஒருவர் இருக்கும் வரை. இப்போ பதிச்சுச்சா, சாப்பிட்டியான்னு கேட்கணும் இல்லையா? சாப்பிட்டாயா என ஒருவர் கேட்கும் வரை, பசியறிந்து ஒருவர் சோறு போட இருக்கும் வரை, சாப்பிட்டாயா என ஒருவர் கேட்கும் வரை. அதாவது பசியை பற்றி ஒருத்தர் சொல்லையில் சொல்கிறாரு, உரப்பு இருந்தால்தான் தங்கை சாப்பிடுவாள். இந்த சாப்பாட்டில் உரப்பு இருந்துச்சுன்னா தான் தங்கை சாப்பிடுவாளாம். இனிப்பு இருந்தால்தான் தம்பி சாப்பிடுவான். அதுக்கு அடுத்து புளிப்பு இருந்தால்தான் அப்பா சாப்பிடுவார். மீதம் இருந்தால்தான் அம்மா சாப்பிடுவாள்னு சொல்லி ஒரு அழகான கவிதை உண்டு. ஏன்னா தாய் என்பது தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கவிதை. அப்படி தாய் தான் கேட்பா, சாப்பிட்டியாப்பா அப்படியா, சாப்பிட்டாயா என ஒருவர் கேட்கும் வரை, அந்த இருக்கும் வரை, இந்த எப்போ வாழ்க்கை வசந்தமாகுங்கிறதுக்கு இது மாதிரி சொல்லிக்கிட்டு வர்றாங்க. நோய் வந்தால் இரவில் கண் விழித்து பார்த்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை, போய் சேர்ந்ததும் போன் செய் என்று ஒருவர் சொல்லி வழி அனுப்பும் வரை. ஒரு வழி அனுப்பி வைக்கிறாங்கல்ல நம்மளை பயணம் பண்ணுற போது, போய் சேர்ந்தவுடன் போன் செஞ்சிரு அப்படிம்பாங்க. தொலைபேசி வாயிலாக பேசி சொல்லிடு, சௌரியமாக போயிட்டோம்னு சொல்லிடுன்னு சொல்லி, அப்படி சொல்லி வழி அனுப்பும் ஒருவர் இருக்கும் வரை, வீட்டை காத்திருந்து கதவு திறக்க ஒருவர் இருக்கும் வரை, தாமதமாகும் இரவுகளில், வெளியில் போயிட்டு வரோம், தாமதமாகும் இரவுகளில் காத்திருந்து ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்க ஒருவர் இருக்கும் வரை வாழ்க்கை வசந்தமானதுன்னு போட்டிருக்காரு. வாழ்க்கை வசந்தமாக இருக்கணும்னா இவ்வளவு பேருடைய சப்போர்ட் நமக்கு வேணும். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ராசியிலேயே சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார். வருடப்பிறப்பு பிறந்து 2ஆம் நாள். இன்றைக்கு உங்களுக்கு இந்த புத்தாண்டு விசுவாச ஆண்டினுடைய சித்திரையினுடைய 2ஆம் நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. உச்சம் பெற்ற சூரியன் 5ஆம் இடத்திற்கு அதிபதி. பிள்ளைகளால் உங்களுக்கு மேன்மைகள் வரும். பிள்ளைகள் ஏதாவது ஒரு புது முயற்சிகளில் ஈடுபட்டால் அதில் வெற்றி கிடைக்கும். அதனுடைய அயல்நாடுகளுக்கு செல்ல வேண்டும், கல்வி விருத்தியாக வேண்டும், அல்லது கல்யாண கனவுகள் நனவாக வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் அதற்காக நீங்கள் செய்த முயற்சிகளை வெற்றி உண்டு. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் போட்டிகளை சமாளித்து வெற்றி காணும் நாள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். லாபஸ்தானம் பலமாக இருக்கிறது. அயல்நாட்டிலிருந்து கூட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அழைப்புகள் வரலாம். எங்கள் நிறுவனத்தில் பணிபுரிய நீங்கள் வரலாமா என்று கூட கேட்பார்கள், ஊதிய உயர்வோடு கூட. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். இந்த நாளில் நீங்கள் எதை தொட்டாலும் தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது முன்னேற்றம் தரும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து ஒத்துழைப்பு செய்யும் நாள். போற்றும் விதத்திலே ஒரு காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். பொது வாழ்விலே உங்களுக்கு புகழ் கூடும். புதிய பதவிகளும் கிடைக்கும். ஆதாயம் தரும் பயணம் ஒன்று உங்களுக்கு உருவாகலாம். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். 2 செவ்வாய் இருப்பதால் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய். அண்ணன் தம்பிகளின் அரவணைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ள முயற்சி எடுப்பீர்கள். புதிய வேலைக்காக செய்த ஏற்பாடு பலன் தரும். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகி இருந்த நீங்கள் இன்று மேலதிகாரிகளின் அனுசரிப்புக்கு ஆளாகும் சூழ்நிலை உருவாகலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிக்கும் நாள். இன்று பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்துக் கொடுப்பார்கள். மனக்கசப்புகள் மாறும். தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். அஷ்டமத்தில் ராகு இருப்பதனாலே அலைச்சல் உண்டு. அதே நேரத்தில் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் 10ல் இருக்கும் குரு இடமாற்றம் வரும் வரை பதவியில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே கேது. வீட்டுச் செலவுகள் அதிகரிக்கும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகலாமா என்று சிந்திப்பீர்கள். விருப்பங்கள் நிறைவேறுவதிலே கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். பொதுநல ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் அதற்கேற்ற நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் உங்களுக்கு இந்த நாள் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாள். விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 8ல் இருப்பதனாலே ஓரளவு காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடலாம் என்றாலும் கூட மனக்கவலையே அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு, மருத்துவ செலவுகளும் உண்டு. கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன். பயணங்களால் பலன் கிடைக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்களை விட்டு விலக நீங்கள் என்ன முயற்சி செய்யலாம் என்று எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். கூட்டுத் தொழிலிருந்து விலகுவீர்கள். சுயதொழில் செய்யலாமா என்ற சிந்தனையும் தனித்து இயங்கலாமா என்ற சிந்தனையும் கூட உங்களுக்கு வரும். ஆனால் என்ன இருந்தாலும் குரு பயிற்சி வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். திடீரென உங்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கையை வந்து கொண்டிருக்கும். 12ல் கேதுவும் இருக்கின்றார். எனவே பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. இன்று உங்களுக்கு இடமாற்றங்கள் மூலமும் இனிய மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே அமையும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு அவசியம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, வியாழனுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறது. குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். கணிசமான தொகை கைகளிலே வந்து புரளும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். அதே நேரத்தில் செய்தொழிலில் இருக்கும் மந்த நிலை மாறும். புதிய கிளைத்தொழில்கள் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதும். பஞ்சமஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பதால் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் உங்களுக்கு வருமானங்கள் வரலாம். வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைத்து அதன் மூலமும் வருமானங்கள் வரலாம். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 3லே சனி இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். உத்தியோக மாற்றங்கள் உருவாகலாம். உடன் இருப்பவர்களை நம்பி செயல்பட்ட காரியங்கள் நல்ல விதமாகவே நடைபெறும். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதனாலே கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாக இருக்கும். ஒரு சிலருக்கு மனக்குழப்பமும் அதிகரிக்கலாம். வாங்கிய இடத்தை விற்கிறோமே என்று கவலைப்படுவீர்கள். கடன் சுமையின் காரணமாக கட்டிய வீட்டை ஒரு சிலர் விற்கலாம், அல்லது கடன் சுமையின் காரணமாக வாங்கிய இடத்தை விற்கலாம். இருந்தாலும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு விரைவில் வரப்போகிறது. எனவே எந்த இடத்தை நீங்கள் விற்றாலும் அதற்கு இணையான இடம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. ஏற்றமும் இறக்கமும் அந்த வாழ்க்கையாக உங்களுக்கு இருப்பது மாற குருவை நீங்கள் வழிபட வேண்டும். பொதுவாக குருவுக்குரிய சேத்திரங்களுக்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். 4ஆம் இடத்திலே சூரியன். அஷ்டமதிபதி 4ல் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். உஷ்ணாதிக்க நோய்கள் வரலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. என்ன இருந்தாலும் உங்களுக்கு வீண் பலிகளுக்கு ஆளாகவும் நேரிடும். செய்யாத சில காரியங்களுக்கு நீங்கள் செய்ததாக சொல்லி வீண் பலிகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, கொஞ்சம் கவனமாக இன்று இருக்க வேண்டும். 3ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரலாம். நல்ல விதமாக காரியத்தை முடித்துக் கொடுக்கிறோம் என்று சொன்ன நண்பர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எனவே கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்று என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, ராசியிலேயே சனி. உங்களுக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய். சனி செவ்வாய் பார்வை இருப்பதனாலே மனப்போராட்டம் அதிகரிக்கும். பணப்பிரச்சனையும் அதிகரிக்கலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உண்டு. ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் மிக கவனமாக செயல்பட வேண்டிய நேரம். பணப்பொறுப்பு யாருக்கும் சொல்ல வேண்டாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கையிருப்புகள் கரையும். கட்டிடப்பணி கூட பாதியிலேயே நிற்கலாம். என்ன இருந்தாலும் மனக்கசப்பு தரும் சம்பவம் உறவினர் வழியிலும் நண்பர்கள் வழியிலும் ஏற்படலாம். நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் யாருக்கேனும் நீங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டாம். உங்களுடைய பொறுப்புகளையும் மற்றவரிடம் ஒப்படைக்க வேண்டாம். அங்கே ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போய் பெரும் பிரச்சனையை உருவாக்கிவிடும். என்ன இருந்தாலும் இந்த சந்திராஷ்டமம் என்பதனாலே மனக்கவலைகள் அதிகரிக்கும் நாள், விரயங்கள் கூடும் நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.